எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போட்டோட 2.1 மல்டிமீடியா ஹோம் தியேட்டர் தான் நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம். இதோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் போட்டால் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, டிஸ்பிளே வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக அந்த மாதிரி எதனா ஒரு இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோவில் எப்படி நான் இதை ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலைன்னா தூக்கி இரும்பு கடையிலையும் அப்படி இல்லைனா குப்பை தொட்டிலையும் போட்டுடுறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ரிப்பேர் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து சேனலே வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. மோஸ்ட்லி எல்லா ஹோம் தியேட்டர்லையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஒரு பக்குன்னு ஒரு சத்தம் ஒன்று வரும். அந்த சவுண்டு வந்து இந்த ஹோம் தியேட்டரில் வந்து வந்ததுனால நான் ஃப்ரண்ட் பேனல் எதனா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் கழட்டி பார்த்தேன். நான் கழட்டி ஒயிட்லாம் லைட்டாக ஆட்டி விட்டுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு அது திரும்பவும் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்போயும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா பேக் பேனல் இருக்குல்ல பின்னாடி, அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம என்ன ஏதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸோ சின்ன பிரச்சனைன்னு தான் நம்ம ஒயர் எதனா விட்டுருந்தோம்னா அங்கேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா தான் இருக்குது. அதனால் பின்னாடி கழட்டி உள்ளே நம்ம வந்து ஒயர் எதனா விட்டுருக்கா என்ன ஏதுன்றதை நம்ம பார்த்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்ப்ளிஃபையர் போர்டில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சவுண்டு வந்து சொன்னல முன்னாடியே, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் வந்து அன்பிளக் பண்ண போகிறேன். இது MP3 பிளேயரோடது. அதுக்கப்புறமேட்டு சப்வூஃபரோட லைன் இது வந்து சப்வூஃபரோட லைன். அதையே வந்து அன்பிளக் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி வந்து லைட்டாக ஷேக் ஆகிட்டே இருக்குது, லூஸாக இருக்குது. போர்ட்லேருந்து லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து நம்ம போர்டை பற்றி பார்த்துடலாம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா TDA 2030 போர்டாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது வந்து 2030 இல்லை 2050 போர்டு. இது 2030யோட 2050 வந்து இன்னும் கொஞ்சம் பஞ்செலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பேஸும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பவரும் வந்து அதிகம். அதனால் வந்து இந்த போர்டில் வந்து 2050 போட்டு கொடுத்துருக்காங்க போல். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து MP3 பிளேயரை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இன்கேஸ் MP3 பிளேயர் பிரச்சனையாக இருந்தால் இங்கே டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பிளேயரோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150க்குள்ளே தான் வரும். நீங்கள் இதை வாங்கி அதில் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஆல்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ காம்ப்ரமைசிங்காக இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து ஃபுல்லாகவே டஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் கூட இந்த போர்டு வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் போட்டு அந்த டர்ட் எல்லாமே எடுத்துடுறேன். நான் டஸ்ட் எல்லாத்தையும் ப்ரெஷ் போட்டு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட IPA இருந்ததுன்னா IPA யூஸ் பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் இல்லைனா தின்னர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IPA வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க எப்பயுமே வீட்டில். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டுன்னு. இப்போ வந்து அதோட கனெக்டர்லாம் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டுன்னு. ஸோ இப்போயும் வந்து நோ ரெஸ்பான்ஸ். இந்த ஒரு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா MP3 பிளேயர்லேயே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னு அவுட்டு வோல்டேஜெலாம். ஸோ அதேபடி ஒரு USB கேபிள் நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வந்து அடாப்டர் இருந்ததுன்னா அடாப்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஆல்ரெடி நான் சின்னதாக செஞ்சு வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ அது மூலிமா அதுலேருந்து வந்து எனக்கு 5 வோல்ட் வந்து அவுட்புட் கிடைக்கும். உள்ளே வந்து அடாப்டர் நான் வச்சுட்டேன். நான் செக் பண்ணி பார்த்தா 5 something எனக்கு வரும். ஸோ அதை வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன் போர்டு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டுன்னு. இதுக்கு வந்து 5 வோல்ட் தான் கொடுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ போர்டு வந்து ஒர்க் ஆகுது இப்போது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் மேலே தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. கிரவுண்டு வந்து சரியாக ப்ராப்பராக கனெக்ட் ஆகலன்னு நினச்சேன். நான் மீட்டரில் கண்டினியூட்டி மோடில் போட்டு செக் பண்ணும்போது தான் பார்த்தேன் நான் நினச்ச மாதிரியே ரெகுலேட்டர் ஐசியில் கிரவுண்டு வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை. அதே மாதிரி வந்து இன்புட் சப்ளைவும் ப்ராப்பராக உள்ளே வரல. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு ரெசிஸ்டர் வரும். அந்த ரெசிஸ்டர் வந்து எரிஞ்சு போயிருந்துச்சு. அதனால தான் வந்து ப்ராப்பரான வோல்டேஜ் வந்து உள்ளே வந்து வரல. அதனால் நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். நான் அது எரிஞ்சு போனதால் இதோட வேல்யூ எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் வந்து ஈஸியாகவே இந்த 18 வோல்ட்டை வந்து மேனேஜ் பண்ணும். அதனால் வந்து நான் ஷார்ட் பண்ணி விட்டுருக்கேன். அது போட்டு செக் பண்ண உடனே ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே இந்த பிரச்சனையை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சுன்னா கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதை ஓட விட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது எப்படி இருக்குது ஏதா இருக்குன்ட்டுன்னு. அதேமாதிரி பட்டன்ஸ்லாம் வந்து ஒரு நாள் தானே அது வேறையாக ஒர்க் ஆகுது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து சரியாக கண்டினியூட்டி வந்து இல்லாதது தான் பிரச்சனை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள்கிட்ட வந்து ரஸ்ட் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா இதை வாங்கி வந்து அடிங்க. அப்படின்னா ஜோடெக்னு ஒன்று விற்கும் கடையில், அதை வாங்கி அடிக்கலாம். அதுவும் ரஸ்ட் ஸ்ப்ரே தான். ஸோ அடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு 1 ஹவரில் அதுவே சரியாயிடும். ஆனால் நீங்கள் இது மாதிரி கிளிக் மட்டும் பண்ணி விடணும், அழுத்தி மட்டும் விடணும். நான் எக்ஸஸாக இருக்கனால ப்ரெஷ் போட்டுக்கிட்டேன். ப்ரெஷ் போகணுன்னு அவசியம் கிடையாது.
அந்த ஷார்ட் பண்ண ஒயர் வந்து லென்த்தாக இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அந்த ஷார்ட் பண்ணி விட்டுட்டேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆடியோ டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துடலாம். அதில் காப்பிரைட் கொடுத்தாங்கன்னா அதை மட்டும் நான் மியூட் பண்ணிவிடுவேன், இப்போயே சொல்லிட்டேன். இது வந்து என்னோடய ரெட்மி Y2 இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அப்டேட் கொடுக்கறதில்ல, அதனால் நான் கஸ்டம் ரோம் போட்டு இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் மொபைலுக்கும் அந்த மாதிரி பண்ணணுன்னா நான் வீடியோ வந்து பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நானும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கஸ்டம் ரோம் பற்றியும் நான் வீடியோ போடுறேன். இப்போ நான் ப்ளூடூத்தை பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு மட்டும் நான் ஸ்பீக்கர் கனெக்ஷனை வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பேக் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன் இதை க்ளோஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பவர் வந்து கம்மியாக கொடுத்துருச்சுன்னா, அதாவது வோல்டேஜ் வந்து கம்மியாக கொடுத்துச்சுன்னா ஒரு மாதிரி வந்து நாய்ஸ் வரும். அது வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணால் தான் அந்த சப்வூஃபரில் நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு தான். ஸோ செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கிளியராக இருக்கா இல்லையான்ட்டுன்னு. அது மாதிரி ஸ்பீக்கர் லைட்டாக டஸ்ட்டாக இருந்துச்சு, அதையும் நம்ம தொடச்சி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேனலை வந்து சுத்தம் பண்ணிடலாம். பூச்சி கூடலாம் கட்டி வச்சுருக்கு அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு போர்டை வந்து அதில் மாட்ட போகிறேன் நான். இது பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆகிருக்கும். நான் வீடியோலாம் சேர்த்து எடுத்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அப்படிலாம் இன்னும் கூட நம்ம சீக்கிரமாக பண்ணியிருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க சிஸ்டமை வந்து, அதாவது உங்கள்கிட்ட இருக்க ஹோம் தியேட்டரோ என்னவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம கலட்டி பாருங்கள். அப்போ தான் அதுக்கு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ரிப்பேர் பண்ணுங்கள், அது ரீயூஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனலோட நோக்கம். இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணவும் போகிறோம். ஸோ டிபி தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.